ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட் போயிருந்தோம் நானும் என் பையனும். சரி கருவாடு வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கினோம். இந்த கருவாடு அப்படியே 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி வாங்கி கட் பண்ணிவிட்டு இது வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு குழம்புக்குன்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணும் போதே மொத்தமாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருந்தது. கீரை குழம்பு பண்ணிவிட்டு கருவாடு தான் ஃப்ரை இன்றைக்கி எங்கள் வீட்டில். செம்ம டேஸ்ட்டு. என் பையனா எப்போ செய்வீங்கன்னு ஒரே அலம்பல் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் காம்பினேஷன். அதனால் இப்போ பாருங்கள், இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து தண்ணியில் ஊற வச்சதுமே நம்மளுக்கு அந்த மேலே இருக்க அந்த இதெல்லாம் வந்துடும். அப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக நான் உப்பு போடுவேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வினிகர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நான் ஏன் உப்பு போடுவேன்னா, ரொம்ப வாஷ் பண்ணும்போது அந்த இது போயிடுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். நான் எப்போவுமே கொஞ்சம் போடுவேன், அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கருவேப்பிலலாம் போட்டு செம்மையாக வறுத்து வேறு லெவலில், அந்த ஸ்மெல்லே வேறு லெவலில் இருந்தது. நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சு, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்டில் வந்து அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுட்டேன். அது எடுத்து வைக்கும் போதே ஒன்று பாதி காலி ஆகிடுச்சு. என் பையன் அதை எடுத்து சாப்பிட்டுட்டான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.